இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த 5 ராசிக்காரங்களும் கவனம் தேவை. இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1ல 3 ராசிகளை பத்தி பார்த்துட்டோம். அதாவது மேஷம், கடகம், சிம்மத்தை பத்தி பார்த்துட்டோம். இது பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தனுசு ராசிக்காரங்க, சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து உட்காந்துருக்காரு. இந்த மாதம் முழுக்கவே சுக்கிரன் வலுக்கிறார். என்னதான் குரு பகவான் வலுத்து ராசியை பார்த்தாலும் கூட 6ஆம் இடம் வலுக்கும் போது கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்போ தேவையில்லாத வீண் கடன் வாங்க வேண்டாம். அப்படி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக சில அந்த கடனை வாங்கிக்கோங்க. அதாவது வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயத்தை வாங்கிக்கிறது உங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, குரு பகவான் ராசியை பார்க்கல பிரச்சனைகள் வரும். அதாவது பகலவனை கண்ட பனி போல வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகிடும். பிரச்சனை வரும், ஆனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்துல பாக்கியத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா சிறப்பா இருக்கும். ஏன்னா வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து கடைசி வந்து மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்தாலும் கூட 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது சிறப்புடைய அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மனைவி வழியில, கணவன் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள், தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கும். ரெண்டாவது, பேச்சின் மூலமாக கஷ்டங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க பேசுற வார்த்தைகளால தான் பிரச்சனைகள் வரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு குறைவுதாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க. அதாவது முழுக்க முழுக்க கெடுபலன் கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துல 60% கெடுபலன்கள், 40% நன்மையான விஷயங்கள் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும்.